வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல்லேருந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மலைகளின் அரசி கொடைக்கானலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இருக்கிற வெதரு, பசுமையான மரங்கள், இதமான வெயில், நம்ம சிட்டி லைஃப்பை மறந்து ஒரு அமைதியான மனநிலைமைக்கே வந்துடுவோம். அந்த அளவுக்கு கொடைக்கானல் ஒரு சிறந்த மலைவாசலமாக இருக்குது. இங்கே கொடைக்கானலில் பிக்கப் ட்ராப், ஒரு நல்ல ஸ்டே அண்ட் ஃபுட்டு கொடுத்து கொடைக்கானல் சைட் சீனை மொத்தமாக சுற்றி காட்டி நம்மளுக்கு ஒரு தரமான 1 night 2 days பேக்கேஜை கொடுக்குறவங்க தான் நம்ம கோடை ட்ரையல்ஸ். நம்ம கோடை ட்ரையல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்காவான பேக்கேஜை கொடுத்து இந்த கொடைக்கானல் ட்ரிப்பை மறக்க முடியாத அனுபவமாக மாற்றிட்டாங்க. வாங்க இந்த வீடியோவில் கொடைக்கானல் எப்படி ஈஸியாக ரீச் பண்ணுறது, எப்படி இந்த பேக்கேஜை நம்ம புக் பண்ணி கொடைக்கானல் சூப்பராக சுற்றி பார்க்கலான்றதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் லோ பட்ஜெட்டில் ஒரு ட்ரிப்பை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது கான்செப்டாக வீடியோவாக போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்ஸ்டாவும் ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொடைக்கானல் தான் போகிறோம். ஸோ நம்மளுக்கு பின்னாடி பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரெடியாக இருக்குது. நான் இப்போ எக்மோரில் இருக்கேன். எக்மோர்லேருந்து கொடை ரோடு போயிட்டு கொடை ரோட்லேருந்து கொடைக்கானல் போகிறோம். ஸோ வாங்க, ஜர்னி செம்மையாக இருக்க போகுது. ட்ரெயின் வந்து சேர்ந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 7:45 வந்து கொண்டு போட்டாங்க. மக்களே, நம்ம இப்போ எக்மோர் விட்டு கொடைக்கானல் கிளம்பியாச்சு. ஸோ ட்ரெயின் ஷார்ப்பாக கிளம்பிடுச்சு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா எக்மோர்லேருந்து 9:40க்கு கிளம்புது. காலையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4:30க்கு தான் நம்ம வந்து கொடைக்கானல் போயிடுவோம். ஸோ ஜர்னி இனிதே ஆரம்பம். கொடைக்கானல் ரோடு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் லேட்டு தான் ட்ரெயின். ஸோ நம்ம வந்து ட்ரெயின் கிளம்பியாச்சு. அப்படியே வெளியே போயிட்டு கொடைக்கானல் போகிற பஸ்ஸு பார்த்து நம்ம போகணும். சம்டைம்ஸ் வந்து டைரெக்டாக வந்து கொடைக்கானல் பஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வத்தலகுண்டு போயிட்டு வத்தலகுண்டில் வந்து கொடைக்கானல் போகணும். வாங்க போயிட்டு இருக்கலாம். நமக்கு பஸ் வந்தாச்சு. கொடைக்கானலுக்கு இங்கேருந்து கொடை ரோட்லேருந்து டைரெக்டாக போகலாம். 5:40க்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து எடுக்கிறாங்க. ஸோ பாண்டியன் எக்ஸ்பிரஸில் வரவங்கெல்லாம் வந்து இந்த பஸ்லேருந்து போகிற மாதிரியே ஒரு இது வச்சுருக்காங்க. இந்த பஸ்ஸில் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 80 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க கொடைக்கானல் வரைக்கும். நம்ம பஸ் வந்து கிளம்பியாச்சு கொடை ரோட்டில் வந்து. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகும் கொடைக்கானல். மக்களே, கொடைக்கானல் வந்து இறங்கியாச்சு. ஸோ கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் நம்ம. இப்போது பஸ்ஸு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. செமையாக இருந்துச்சு அந்த ஜர்னி ஆக்சுவலி. ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம வந்து பிக்கப் பண்ணிட்டு சைட் சீனுக்கு நம்ம போவோம். நம்ம கூட பார்த்திங்கனாக்கா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்காரு பிரவீன். ஸோ நாங்கள் எல்லோரும் தான் சேர்ந்து போகிறோம். நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு கார் வந்துச்சு. இந்த காரில் தான் இப்போது நம்ம போகிறோம் இப்போது. ஸோ இங்கே வந்து நம்ம யார்கிட்ட பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா கொடை ட்ரையல்ஸ் அவங்ககிட்ட தான் பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ 1 night 2 days பேக்கேஜ் வந்து அவங்ககிட்ட புக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அப்படியே இங்கேருந்து நேராக ரூம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்து சைட் சீன் பார்க்க போக வேண்டியதுதான். நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. பார்த்தாக்கா ஒரு பால்கனி இருக்குது. ஸோ அங்கே போய் பார்ப்போம். இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்க ரூமு. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரூமு பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. உட்கார்றதுக்கு சேர் எல்லாமே இருக்குது. டாய்லெட்டு, டிவி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கபோர்டு இருக்குது அண்டு கெட்டலும் இருக்குது. சுட்டையெல்லாம் வச்சு நம்ம குடிச்சிக்கலாம். இங்கே தான் பால்கனி பார்க்க செம்மையாக இருக்குது. பார்க்கறதுக்கு பால்கனி வியூ வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இப்போ நம்ம காலையில் கிட்டத்தட்ட 9 மணி வெளிச்சத்தில் அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள் இடமே பார்க்குறதுக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் தான் இது. நல்லா அருமையான ரூமாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோடை ட்ரையல்ஸோட அவங்களோட பேக்கேஜில் இன்க்ளூடே தான் வரும் அது. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லோக்கல் சைட்ஸுக்கு கிளம்பலாம். நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சு. பூரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா
தோசை அப்புறம் இட்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார், சட்னி, கார சட்னி, அதாவது தேங்காய் சட்னி, கார சட்னி, அப்புறம் உருளைக்கிழங்கு. ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா பேக்கேஜில் தான் இன்க்ளூட் ஆகிடும். இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. தேங்காய் சட்னி நல்லாவே இருக்குது. மக்களே நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சைட் சீன் பார்த்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கொடைக்கானலோட லோக்கல் சைட் சீன் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அவ்வளோதான். அப்படியே சொன்ன மாதிரி வெதர் வந்து செம்ம சூப்பராகவே இருக்குது. ஆக்சுவலி நல்லா வெயில் அடித்தது தான் சூப்பராகவும் இருக்குது. நல்லா வார்மாக அப்படியே அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கோக்கரோஸ் வந்திருக்கோம். ஸோ இதுல தான் உள்ள போகணும். நமக்குள்ள டிக்கெட் வாங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ ரெட்டுக்கு வந்து 20 ரூபா. ஸோ இந்த கோக்கர் வாக்ஸ் பற்றி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. இந்த கோக்கர்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து அவரோட வாக்கிங் போகிறதுக்காக இது கட்டினது. ஒரு செம்மையான வியூ பாயிண்ட் இருக்கும். காலை டைம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாக் இருக்கும். இங்கே சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இப்போ நல்லா சன்னியாக இருக்கிறதுனால வியூ நல்லா கிடைக்கும். மக்களே அடுத்ததாக வந்து நம்ம செலத் லேடி அப்படின்னு ஒரு செலத் சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இந்த சர்ச் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வேர்ல்டில் 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று வந்து இட்டாலியில் எங்கே இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ஃபேமஸான சர்ச்சுன்னு கொடைக்கானலில். ஆக்சுவலி இன்றைக்கி சண்டே மாதம் நடந்துகிட்ருக்கு. அடுத்ததாக நம்ம வந்து இடம் பார்த்திங்கனாக்கா க்ரீன் வேலி. ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் வந்து சூசைட் பாயிண்ட். இப்போ அதை பேரை மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே அப்படியே வந்தோம்னா நிறைய கடைங்க இருக்குது. இந்த துணி கடைங்க, சாக்லேட் கடைங்க, அதுன்ட்டு நிறையா இருக்குது ஆக்சுவலி. ஸோ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது வேலி. எப்படி இருக்குறாங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த க்ரீன் வேலிக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் எதுவும் இல்லை. ஆனால் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சில மொக்கையான இடத்துக்குலாம் வந்து என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க. ஆனால் இவ்வளோ அழகான இடத்துக்கு என்ட்ரி ஃபீஸே இல்லை. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் க்ரீன் வேலி பாயிண்ட், பழைய பேர் சூசைட் பாயிண்ட். பார்த்திங்கன்னா சேஃப்டியாக க்ரில்லெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம எடுத்த வீடியோலாம் அந்த க்ரில்லில் கை விட்டு தான் எடுத்தது. இந்த க்ரில்லு போட்டிருந்தாலும் நமக்கு சேஃபாக பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபாரஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 30 ரூபான்ட்டு ஒரு டிக்கெட் வாங்குவாங்க. நாங்கள் 2 பேரும் வந்து 60 ரூபா டிக்கெட் எடுத்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா லோக்கல் சைட்ஸுமே இந்த ஃபாரஸ்ட் உள்ள எல்லா லோக்கல் சைட்ஸும் கவர் ஆகிடும். ஸோ அதுக்காக அங்கேயே வாங்கிடுறாங்க ஒரே டிக்கெட்டாக. அடுத்ததாக நம்ம வந்து இடம் பார்த்திங்கன்னா பில்லர் ராக். ஸோ பில்லர் ராக் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் வரும்போது செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சொல்லப்போனால் அதிகமாக பார்க்குறதாக்கா பார்க்க முடியாது. இந்த பில்லர் ராக்கோட பேக் சைடு ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா குணா கேவ் இருக்கிறது. அடுத்த அப்புறம் நம்ம போவாங்க. அடுத்ததாக நம்ம பார்த்திங்கன்னா குணா கேவ் வந்திருக்கோம். இந்த குணா கேவ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே இருக்குது. அப்படியே உள்ளே நடந்து போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த அப்படியே வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உட்காந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பெரிய மங்கியோட பிள்ளை. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த குணாக்கோட மெயின் ஏரியா. ஸோ இது மாதிரி நிறைய சின்னதாக வந்து இது போட்டிருப்பாங்க. க்ரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற க்ரில்லு இங்கெல்லாம் போட்டிருப்பாங்க க்ரில்லு. ஸோ அதெல்லாம் வந்து சின்ன கேப் இருக்கும். பட் பெரிய அளவுக்கு பெரிய மெயின் கேப் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே சேஃப்டி போட்டிருப்பாங்க. யாரும் உள்ளே போக முடியாது. பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம். இது உள்ளே விழுந்தாக்கா டீப்பாக. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு டீப்பாக இருக்கிற ஒரு கேவு. வந்தீங்கன்னா பார்த்துட்டு அப்படியே போயிடுங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம். ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே குணா கேவில் வந்து பார்க்குற வியூவு. ஸோ இதுதான் வந்து அந்த பில்லர் ராக்கோட இருக்கிறது. நம்ம அங்கேருந்து பார்த்தோம், அந்த பக்கத்துலேருந்து வியூ பார்த்தோம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் ஃபாரஸ்ட். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம் கொடைக்கானலில். நிறைய ஃபிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமான தமிழ் படங்கள் மட்டும் இல்லை, நிறைய சினிமா ஷூட்டிங்ஸ் வந்து இங்கே நடந்திருக்கு. சூப்பரான ஒரு சீனிக் லொக்கேஷன் தான் இது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ஸ் ரைடிங்கும் இருக்குது. ஒரே டைமில் 2 பேர் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே இதுக்குள்ளே அப்படியே போய்ட்டுருவாங்க. குரங்குங்க இருக்கும், உஷாராக இருக்கணும். கையில் ஏதாச்சும் இருந்தால் பிடிங்கிட்டு போயிடும்.
அடுத்ததாக நம்ம வந்து இடம் பார்த்தீங்கன்னா மோயார் வியூ பாயிண்ட்டு. இந்த இடம் வந்தாவே அவ்வளோ கூலிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள் வெயில் எப்படி அடிக்குது, ஆனால் அடிக்கிற காற்றுல சில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ஒரு மாதிரி சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இடமே அப்படியே வந்து ஃபுல் வெள்ளையாக பனிமூட்டமாக இருக்கும். அது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த தாமஸ் மோயார் அவருடைய நினைவாக இந்த இடம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த போர்டில் கிளியராக போட்டிருக்காங்க. இன்னும் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கோசான் சாலை அந்த மாதிரி ஒரு ரோடை வந்து 3 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த அவருக்கு வந்து இந்த இடத்த வந்து நினைவு சின்னமாக வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேரிஜம் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது உள்ளே போகிறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த மாதிரி வேனில் கூட்டிகிட்டு போவாங்க. இதுக்கு வந்து இப்போ ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா சார்ஜு. அது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா க்ளோஸும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உள்ளே வந்து எதனா யானைகனா வந்திருக்கு இல்லை வேறு எதனா ப்ராப்ளம்னாக்கா இது பண்ணுவாங்க. ஸோ அலோவ் பண்ணுற டைமில் வந்து நம்ம வந்து இங்கே வந்து பே பண்ணிவிட்டு, இங்கே ஆஃபீஸ் இருக்குது, ஆஃபீஸில் நம்ம பே பண்ணிட்டு உள்ளே போகலாம். இப்போ அடுத்ததாக வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டு. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போகுவோம், போட்டிங்கெல்லாம் போகிற இடம் இது. ஸோ இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மேலே இருந்து பார்க்கும்போது ஸ்டார் மாதிரி தெரியும்னு சொல்கிறாங்க. அதான் நட்சத்திர ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. வியூ வந்து செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து இடம் பார்த்திங்கன்னா குறிஞ்சி ஆண்டவர் கோயில். ஸோ 12 வருஷத்துக்கு பூக்கிற அந்த குறிஞ்சி பூ வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வியூ இருக்குதுன்னு சொன்னாங்க, போய் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பிரையன் பார்க்குக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வந்து இங்கே கவுண்டரில் வாங்கிட்டு உள்ளே போகணும். ஈவினிங் வந்து நம்ம இங்கே ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு இங்கேருந்து போவோம். ஸோ நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே ப்ளசண்ட்டாக சூப்பராக நடந்து போகிறது வசதியாக இருக்கும். ஸோ இந்த என்ட்ரன்ஸும் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். நான் இதுக்கு முன்னாடி மேலே இருந்து தான் வந்திருக்கேன், அப்படியே நடந்து வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே பிரையன் பார்க்கில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கிளாஸ் ஹவுஸ் செட்டப் வச்சுருக்காங்க. உள்ளே நிறைய பூக்கள் இருக்குது. ஸோ இந்த பிரையன் பார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா நர்சரி இருக்கும். நம்ம இது செடிங்கள்லாம் தேவைப்படுறது வாங்கலாம். நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரோஸ் வாங்கினேன், அப்புறம் 2 டைப் ரோஸ் வாங்கினேன், அப்புறம் வேறு பூச்செடிங்களாம் வாங்கினேன். மொத்தமாக ஒரு 5 செடி வாங்கினேன். 95 ரூபா தான் ஆச்சு. ஸோ 25 ரூபா ரோஸு, மற்ற செடிலாம் 15 ரூபா தான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. ஆனால் கொண்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். கவர்லாம் கிடைக்காது. நீங்கள் கவர்லாம் பார்த்து கொண்டு வந்து வாங்கிட்டு போகணும். இப்போ வந்து லேக் இருக்குது, வந்திருக்கோம். லேக்கில் பார்த்திங்கன்னா போட்டிங். ஸோ இங்கே ஆப்போசிட்டில் அது போட்டிங் இருக்குது. இங்கே பார்த்திங்கனாக்கா குதிரை ஹார்ஸ் ரைடிங்கு. ஸோ இந்த ரேட்டும் அங்கே போட்டிருக்காங்க. மினிமம் பார்த்திங்கன்னா 200 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தேவைப்படுறாங்க போகலாம். நான் குதிரைலாம் பார்த்தா செம்மையாக இருக்குது, நல்லா செம்ம ஹைட்டாக இருக்குது. இங்கே சைக்கிள் பார்த்திங்கன்னா ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இந்த டபுள் சைக்கிள் போனீங்கன்னா 150 ரூபா ஆஃப் அன் ஹவருக்கு. அதே போல் இந்த சிங்கிள் சைக்கிள் பார்த்திங்கனாக்கா 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. போட்டிங் பார்த்திங்கனாக்கா நமக்கு இங்கே கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னாக்கா 1 லிட்டர் தண்ணி பாட்டில் வந்து கிடையாது. ஆக்சுவலி பேண்ட் அதெல்லாம் இந்த மாதிரி 5 லிட்டர் தண்ணி பாட்டில் மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க. நமக்கு நைட்டு டின்னர் வந்துச்சு. என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, குருமா, சிக்கன் கிரேவி, சட்னி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிட்டே வந்துடும். ஸோ சாப்பிட்டு நல்ல ஒரு தூக்கம் போட்டு நாளைக்கு 2வது நாள் சைட் சீன் போகணும். காலை வணக்கம் மக்களே. கொடைக்கானலில் இன்றைக்கி 2வது நாள். இந்த இயற்கையை ஒரு கப் டீயோட அப்படியே ரசிக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இடம் பாருங்கள், செம்மையாக இருக்குது இந்த பால்கனி வியூவில். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா செகண்ட் டே மன்னவன் ஒரு சைட் சீன் போய்ட்டுருக்கோம். நேற்று கொடைக்கானலில் லோக்கல் சைட்ஸ்லாம் பார்த்தது செம்மையாக இருந்துச்சு. ஸோ இப்போ காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்து மன்னவனூர் போய்ட்டுருக்கோம். நம்ம மன்னூர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா பூம்பாறைக்கு முன்னாடி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது.
மவுண்டன் வியூ பாயிண்ட்ன்றாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தா பழனி தெரியும்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல. வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வியூ பயங்கர வியூ இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்க. அப்படி மக்களே, இந்த இதுதான் வந்து பூம்பாறை. எப்படி இருக்குது பாருங்கள் வியூவு. செம்மையாக இருக்குல்ல. ஸோ இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் இடம். ஸோ இங்கே தான் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் கீழே இருக்குது. அந்த இடத்துல 3000 வருஷம் பழமையான ஒரு கோயிலாக. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலை பூண்டு வந்து ரொம்ப கிடைக்கும். ஸோ அது ரொம்ப மெடிசன் பவர் இருக்குது தான் சொல்கிறாங்க. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். வியூ பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். மன்னூர் வந்தாச்சு. இங்கே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே வந்து செம்பரி எட்டு பண்ணை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் உள்ளே போய் பார்க்கலாம். இப்போது வெயில் அடிக்கிறதுனால இந்த இடம் நல்லா காஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஐபோட ஷூட்டிங்லாம் இங்கே எடுத்திருக்காங்களாம். இந்த வேலையில் தான் வந்து எடுத்திருக்காங்க. டிக்கெட் வந்து அங்கே எடுக்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர் டிக்கெட் எடுத்துகிட்ருக்காரு. இப்போ ரெட்டுக்கு 50 ரூபா. அப்படியே இப்படி மேலே ஏறி போயிட்டு ஒன்றா பார்த்துட்டு வரணும். மேலே வந்து செம்ம வியூவாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா காற்று செம்ம அடிக்குது மக்களே. வெயில் எவ்வளோ கொளுத்திருந்தாலும் அடிக்கிற காற்றுல அப்படியே சில்னஸ் வந்து சூப்பராக வருது. ஸோ மழை வந்துச்சுன்னா அப்படியே இந்த புல்லெல்லாம் வந்த பிறகு இந்த இடமே பார்க்குறதுக்கு ஒரு சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஏரி மன்னனூர் ஏரி. இடம் பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே க்ரீனியாக இருந்துச்சுனாக்கா பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆடு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கொழுகளும் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து எல்லாம் சூப்பராக வளர்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து ரேபிட் முயல் இருக்கிற இடத்துக்கு போகிறோம். ஸோ இந்த முயல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பண்ண வைக்கணும்னு விருப்பப்படுறாங்க வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு ஏகப்பட்ட முயல் இருக்குது. நிறைய வெரைட்டி முயல்ஸ்லாம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ குட்டி இருக்குது பாருங்க. செம்மையாக வெள்ளை கலர் இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிடுவாங்களா. ஃபஸ்ட்டே புக் பண்ணிடுவாங்களா. புக் பண்ணிட்டு வந்து இங்கேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவேன்னு சொல்கிறாங்க. ஒரு சைஸ் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா மன்னனூர் லேக்கு. ஸோ வந்து நம்ம மேலே அங்கே வந்து மேல் வியூ பார்த்தோம். இப்போ வந்து கீழே வந்து அப்படியே நேராக போய் பார்க்கலாம். சரி, ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 30 ரூபா. செம்ம சூப்பராக இருக்குது இந்த இடம். பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ இங்கே வந்தோம்னா கொஞ்சம் நடந்து வரணும். பட் வந்தோம்னா அவ்வளோ அழகான இடம் இது. ஸோ அந்த மரத்துக்கிட்ட வந்து எடுத்த கிளிப்பு சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடந்து வரணும். பட் வந்தால் அவ்வளோ ஒர்த்தான இடம் இது. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ இங்கே பர்சல்லாம் இருக்குது ஆக்சுவலிங்க. இந்த மாதிரி பர்சல்லையே கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் கயாக்கிங் இருக்குது. இது ரெண்டுமே இங்கே ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இது வந்து கோடை ட்ரையல்ஸில் வந்து நிறைய டைப் ஆஃப் பேக்கேஜஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த பேக்கேஜோட காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1 night 2 daysக்கு வந்து 3700 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் ஹெட்டுக்கு. ஸோ இதில் என்னென்ன இன்க்ளூட்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்டு, அக்கமடேஷனு, சைட் சீனு, பிக்கப் ட்ராப் எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துறாங்க. ஒரு லக்ஸரியான ஸ்டேவும் நல்ல ஒரு சைட் சீனும் பார்த்து செம்ம என்ஜாய்ஃபுல்லாக வந்து நம்ம கொடைக்கானலில் சுற்றி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமைஸ் பேக்கேஜும் கோடை ட்ரையல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரீமியம் பேக்கேஜ், கப்புள் பேக்கேஜஸ், லக்ஸுரி பேக்கேஜஸ், அதே போல் குரூப் பேக்கேஜும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. குரூப்பாக வந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அஃபோர்டபுள் டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடைக்கானல் எக்ஸ்ப்ளோர் பண்ண கோடை ட்ரையல்ஸை விசிட் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு கொடைக்கானல் சூப்பராக சுற்றி காட்டி செம்ம என்ஜாய்ஃபுல்லாக மறக்க முடியாத உங்களுக்கு அனுபவமாக கோடை ட்ரையல்ஸ் மாற்றி கொடுப்பாங்க.